மூணு பேரும் ஒரே துறையில வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது தொடக்கத்துல இருந்தே அப்படி அமைஞ்சிடுச்சு. அவங்க +2 முடிச்ச பிறகு மூத்த மகள் கவின்மொழி வந்து அக்ரி ஜாயின் பண்ணா. ரெண்டாவது இருக்கிற 2 பேருமே வந்து அந்த வருஷம் டாப் ரேங்க் தான். திருவண்ணாமலையில மாவட்டத்திலேயே மாவட்ட முதலிடமும் 2வது இடமும் வந்தாங்க. மெடிக்கல் கட் ஆஃபும் 198.5 வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா சென்னையிலேயே ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும். அந்த வருஷம் நீட் அப்பதான் முதல்ல 2017 நீட் வந்ததுனால அவங்களால மெடிக்கல் போக முடியல. அப்ப அடுத்து என்ன அப்படின்னோடனே எங்களுடைய தேர்வு அக்ரியா தான் இருந்தது. சரி அக்ரி போட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அது சிவில் சர்வீஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத எங்களுடைய குடும்ப நண்பர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு ராஜேந்திரன் ஒவ்வொரு முறையும் சொல்வார், அக்ரி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சிவில் சர்வீஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிற வந்து 15-20% வந்து அக்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சார் ஒவ்வொரு முறையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அடிப்படையில 3 பேருடைய டிகிரியுமே அக்ரியா போச்சு. அக்ரி முடிச்சுட்டு வந்த பிறகும் சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணோம்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தா கூட என்னுடைய அப்பாவுக்கு அப்படி ஒரு கனவு இருந்தது. ஆனா அதுக்காக அவர் எந்த முயற்சியுமே பண்ணல, அது வேற விஷயம். என்னையும் பண்ண விடல. ஆனாலும் அவர் வந்து சொல்லுவாரு, நீ வந்து ஐஏஎஸ் ஆகல, ஆனா உன்னோட மகள்கள் 3 பேருமே ஐஏஎஸ் ஆகணுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. சோ அதுதான் என்னுடைய ஒரு கனவா இருந்துச்சு. என்னன்னா ஐஏஎஸ் அப்படின்றது ஒரு தலைமுறை மட்டும் இல்ல, இத்தனை ஆண்டுகளுடைய எங்களுடைய மொத்த தலைமுறைக்கும் 2 குடும்பத்தினுடைய மொத்த தலைமுறைக்குமே அது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போற மிகப்பெரிய உயர்வு. சொசைட்டியை பொறுத்து பார்த்தோம்னா அது வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெருமை. குடும்பத்துக்கும் ரெண்டாவது எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிகள் அந்த பின்புலத்துல பார்க்கும்போது குறைந்தபட்சம் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யறதுக்கு பெரிய அதிகாரம் கையில இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்போம். ஆனா அதை செய்யறதுக்கு இன்னொரு அதிகாரி முன்னையோ அரசியல்வாதிகள் முன்னாடி போய் நிக்கிறது தான் நம்மளுடைய சூழலா இருக்கு. அப்படி ஒரு இயலாமை வந்து இருக்கக்கூடாதுன்னா என்னுடைய மகள்கள் 3 பேருமே வந்து அதிகாரம் மிக்கவர்களா வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது. அதுக்காக தான் வந்து ஆனா அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் என்ன வேணா ஆசைப்படலாம், அது அவங்களுடைய இழப்பு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய கனவுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனா பெற்றோர்களுடைய கனவையும் தன்னுடைய கனவா ஏத்துக்கிறது அப்படின்றது அது அரிதிலும் அரிதான விஷயம். அந்த அடிப்படையில எங்களுடைய 3 மகள்களுமே எங்களுடைய கனவை அவர்களுடைய கனவா ஸ்வீகாரம் பண்ணதுதான் இதுல மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அதற்கு வந்து அவங்க 3 பேருமே தங்களை வந்து முழுமையா அர்ப்பணிப்போட ஈடுபட்டாங்க. இந்த வெற்றி அப்படின்றது ஒரு ஓவர் நைட் வெற்றி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கவின் பேசும்போது வந்து சொன்னா, இல்ல நாங்க வந்து ஜாலியா இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தா கூட 3 பேருடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நான் ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து பார்த்ததுனால தெரியும். அப்படி ஒரு கடினமான உழைப்பும் அதற்கு பின்னால இருந்த மன உறுதியும் தான் காரணம். அதே சமயம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். நாங்க படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஓகே இதோட நிறுத்துவோம், ஒரு படத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி படமும் பார்ப்போம், வெளியில போவோம், நல்லா சாப்பிடறதுக்காக வெளியில சுத்துவோம். இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து அந்த படிப்போடைய ஒரு டிராவல் மாதிரி. பர்சனலா எனக்கு வந்து ஒரு அம்மா மகள் அப்படின்ற அந்த உறவெல்லாம் தாண்டி இந்த 4 வருஷம், ஏன்னா நம்ம கையில இருந்து பால்குடி குழந்தையா கையில வச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைய இறக்கி விட்ட பிறகு அது ஒரு முழுமையான நெருக்கம் இருக்காது. கண்டிப்பா ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். ஆனா அந்த நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 20 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து ஒவ்வொரு இன்ச்சும் கூடவே இருந்து பார்த்து அவங்களுடைய பயணம் பண்றது அப்படின்றது அவங்கள கருவுல சுமந்த அதே நாளுக்குரிய சந்தோஷம் மாதிரி இப்ப இருக்கு. இந்த வெற்றி அதற்கான ஒரு சமர்ப்பணமா நான் பாக்குறேன். வணக்கம், என்னோட பேரு மூவே நிலாபாரதி. 2024ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி நடத்தின இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அளவில் முதலிடம் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கு எனக்கு உறுதுணையா இருந்த என்னோட அம்மா, அப்பா, என்னோட அக்கா, என்னோட ட்வின் சிஸ்டர், அப்புறம் பாட்டி, எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த டைம்ல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். 2021ல வந்து என்னோட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனை வந்து நான் ஏசிஎன்ஆர்ஐ கிள்ளிக்குளம் கேம்பஸ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணேன்.
இது வந்து என்னோட 3வது முயற்சி. முதல் 2 முயற்சியில வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஈவன் தோ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே என்னால ஃபைனல் லிஸ்ட்ல என் நேம் வரல. ஸோ இந்த டைம் வந்து 3rd அட்டெம்ப்ட்ல ஃபாரஸ்ட் சர்வீசஸ் ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனா எடுத்ததுனால எனக்கு இது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டா என்னால ஐஎஃப்எஸ்ல வந்து நல்ல ரேங்க் செக்யூர் பண்ண முடிஞ்சது நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த தருணத்துல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோட பேரு கவின்மொழி. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024ல ஆல் இண்டியா ரேங்க் 546 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2020ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் 2024ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது எனக்கு. இதுக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுல வந்து என்னால் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல. ஒரே காரணம் வந்து நானும் நிலாவும் வந்து இந்த எக்ஸாம் ஒன்னா தான் எழுதணும், ஒன்னா தான் இன்டர்வியூவும் போகணும். ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஒரு ரேங்க்ல வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அவ பேர் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னும் போது வந்து ஒரு சைடு ஹாப்பியா இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து என்னடா ஆல்ரெடி நான் வந்து குரூப் 2ல சர்வீஸ்ல இருக்கேன் இப்போ. ஸோ இந்த ரேங்க் எனக்கு கிடைச்சிருக்கு, என் தங்கச்சிக்காவது கிடைச்சிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு. இது வந்து நிறைய பேர் என்கிட்டே வேற வந்து சொல்லுவாங்க, பப்ளிக் வந்து நீங்க தான் ஆல்ரெடி ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்க தங்கச்சி கிடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு என்கிட்டே வந்து ஒப்பீனியனெல்லாம் கேட்பாங்க. இது வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸா தான் இருந்துச்சு எனக்கு ரிசல்ட் வந்தப்போ. அண்ட் தென் வந்து 2 டேஸ் அந்த ரிசல்ட் வந்து 2 டேஸ்ல வந்து நிலாக்கு வந்து ஃபாரஸ்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. பட் வந்து அவ எப்படி ஃபேஸ் பண்ணுவா, எப்படி எழுதுவா, எப்படி வந்து பேசுவா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஷி டிட் வெல். இந்த ரிசல்ட் வந்தப்போ வந்து அந்த பிடிஎஃப்ல நேம் சர்ச் பண்ணும்போதே வந்து ஏதோ அந்த எறும்புலாம் ஓடுற மாதிரி எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஸோ நிலா NILAன்னு டைப் பண்றதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த பிடிஎஃப்ல வந்து இட் வில் டேக் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது எடுத்து ரிசல்ட் வரதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு அந்த ஒரு 10 செகண்ட்ஸே. ஹோப்ஃபுல்லி அவ கிளியர் பண்ணது வந்து இப்பதான் வந்து எனக்கும் ரிசல்ட் வந்து எனக்கும் ஒரு ரேங்க் வந்த ஃபீலிங் இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து நாங்க ஒரு கலெக்டர் ஆகணும், அதுவும் தமிழ்நாடு கேடர்ல வந்து ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா வந்து நானும் நிலாவும் அண்ட் எங்களோட இன்னொரு சிஸ்டர் வந்து அன்பும் வந்து நெக்ஸ்ட் ஒரு அட்டம் ட்ரை பண்ணுவோம் ஐஏஎஸ் ஆகுறதுக்கு. தேங்க்யூ. நான் அக்கா. இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி தான் சொல்வேன். 4 இயர்ஸ் வந்து இப்ப ஏதோ தெரியாத டைம் மாதிரி இருக்கு. பட் இந்த 4 இயர்ஸ் கோ த்ரூ பண்ணது வந்து ஒரு பெரிய இமோஷன்ஸா இருக்கும். ஈவன் பிசிக்கலி மென்டலி வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. இந்த அட்டெம்ப்ட் எழுந்த போதுமே வந்து எனக்கு ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஒர்க் சைட்ல இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும். இந்த இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஆல் இண்டியா ரேங்க் 546ன்றது தான் வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு. இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா 3 பேர் இருக்கோம், ஒரு குரூப் ஸ்டடி அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெரிய மென்டல் சப்போர்ட் இருக்கு. வீட்டில் வந்து 3 பேரும் படிக்கிறோன்றது வந்து ஓகே, 4 நாளும் என் தங்கச்சி கிளியர் ஆகட்டும், அவளுக்கும் வந்து அட்லீஸ்ட் அக்கா முன்னாடி போட்டோம், கவினுக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து எங்களை கீழே விடாம நீங்க பாத்துக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸ் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் இது பாசிபிள் ஆச்சு. ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இப்போ ஒரு காலேஜ் கோயிங் கிட்ஸ் இருக்க வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான். 24/7லாம் புக்கு கண்டிப்பா இருக்காது. எப்போ வந்து பார்த்தாலும் வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்ல தான் இருப்போம். ஒன்று நான் படிக்கும்போது வந்து தங்கச்சிங்க வந்து ஏதாவது படம் பார்ப்பாங்க, இல்லை அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் எங்கேயாவது ட்ரிப்பு போவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ படிக்கிறதுன்றது வந்து எவ்வளோ ஹார்ஸ், எவ்வளோ டேஸ் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக கணக்கு கிடையாது. எவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை வந்து நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றோம்ன்றதுதான் முக்கியம். அது பண்ணாலே வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணிடலாம்.